நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் இப்படி நல்ல பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா ஆண்டவரே, உம்மை பார்க்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களை பார்க்க வந்திருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஐயா, இந்த வசனங்களை வாஞ்சையோடு பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய நல்ல ஆவி, செம்மையான ஆவி உம்முடைய பிள்ளைகளை பற்றி கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஐயா, அவர்களுக்குள் இருக்கிற தீய குணங்கள் மாற வேண்டும் என்று செபிக்கிறோம். தீய ஆவியின் கிரியைகள் அழிந்து போக வேண்டும் என்று செபிக்கிறோம். நல்ல சத்தியத்திலே சத்தியத்தின் ஆவி அவர்களை தொடர வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினாலே தேவசேனை ஜெப ஐக்கியத்தின் சார்பிலே ஜீவ வார்த்தை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையாயிருக்கிறேன். நீங்கள் ஒருபோதும் தளர்ந்து போவதில்லை. நீங்கள் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் புதுப்பலன் அடைந்து தேவாதி தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த வேளையிலும் கூட ஒரு சின்ன பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். மலை மேலுள்ள பட்டணம் போல உலகிற்கு ஒளி கொடுப்பாய். மலை மேலுள்ள பட்டணம் போல உலகிற்கு ஒளி கொடுப்பாய். உந்தன் வெளிச்சத்தில் ஜனங்கள் அடர்ந்து என்னிடம் வருவார்கள். எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு. எனக்காய் நீ ஓடு, என் சமூகம் உன்னோடு. அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல வேளையிலும் கூட, இந்த நல்ல நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே, யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கடந்த வாரத்திலே என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சிந்தித்தோம். என் ஆடுகள் என்ற தலைப்பு. ஆண்டவருடைய ஆடுகள், ஆண்டவருடைய ஆடுகள் அவரை கீழ்ப்படியும். அவரும் அதை அறிந்திருக்கிறார். அவர் முன் செல்ல அவைகள் அவருக்கு பின்னாடி செல்லும் என்று கடந்த வாரத்தில் ஆடுகளின் தன்மையை குறித்தும் ஆடுகள் எப்படி ஆண்டவரை பின்பற்றும் என்றும் நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலும் அந்த ஆடுகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வெகுமதிகள், ஆண்டவர் கொடுக்கின்ற பரிசுகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னோடு கூட வேதாகமம் உங்கள் கைகளில் இருந்தால் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா! என்ன அருமையான ஆண்டவர்! எவ்வளவு அருமையா இந்த வசனத்தை ஏசப்பா உபதேசிக்கிறார் பாருங்க. அவர் வாயிலிருந்து வருகின்ற அருள் நிறைந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன வார்த்தையா இது அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கும் பொழுது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஏன் நித்திய ஜீவனை அவைகளுக்கு நான் கொடுக்கிறேன்னா,
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஏசப்பா என்னுடைய சத்தத்திற்கு ஆடுகளாகிய நாம செவி கொடுக்கும் பொழுது, அவருக்கு பின்னாடி செல்லும் பொழுது, அவர் கூட அமைதியா இருக்கும் பொழுது, அவர் போற பாதையிலே நாமும் செல்லும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அழியாத வாழ்வு, அழியாத வாழ்வு, அழியாத வாழ்வு. இந்த அழியாத வாழ்வை ஏசப்பா யாருக்கு கொடுக்கிறார்? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, இயேசுவுக்கு பின்னாடி அமைதியாய் செல்லுகிறவர்களுக்கு, பொறுமையாய் செல்லுகிறவர்களுக்கு, அன்பாய் செல்லுகிறவர்களுக்கு. ஏசப்பா ஒரு 8 எடுத்து வச்சா நாமும் ஒரு 8 எடுத்து வைக்கிற அந்த தன்மையில் அடங்கி வாழுகிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, 1ஆம் தேதி 2ஆம் மாதம் 1ஆம் தேதி வாட்ஸ்அப்பில் இந்த வசனம் செய்தியாக கொடுக்கப்பட்டது. வாட்ஸ்அப்பில் எனக்கு அருமையான பிரதர் டேவிசன் பிரதர் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்ருந்தாங்க. மெய்ப்பனின் மன்னா என்ற தலைப்பில் அந்த நாளில் அந்த வசனத்தை வாசித்த போது என் அருள்நாதர் என் கூட அப்பமே விளக்கி காண்பித்தார். அப்பொழுதே எனக்கு இந்த வசனத்தினுடைய கருப்பொருட்கள், எனக்கு என்னுடைய அறிவுக்கு என் ஆண்டவர் எவ்வளவு விளக்க முடியுமோ அவ்வளவு விளக்கினார். பிரியமானவர்களே, என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வசனம் சாதாரணமானதல்ல. இந்த வசனம் ஏசப்பாவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஏன் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரா? என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கிறது, எனக்கு பின் செல்லுகிறது. அவைகளுக்கு நான் வெகுமதி கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுதான் நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு. இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் யுகாயுகமாய் தங்கி இருக்கிற வாழ்வு. இந்த பேரின்ப வாழ்வு, இந்த பேரின்ப வாழ்வுக்குத்தான் உங்களை என்னையும் பாவிகளாகிய நம்ம ஏசப்பா அன்போடு கூட அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் திகழ வேண்டும் என்றுதான் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யாருக்கு? பின் செல்லுகிற பிள்ளைகளுக்கு, பின் செல்லுகிற ஆடுகளுக்கு. ஒரு நாளும் அவரை விட்டு பின்வாங்காம அவர் கூடவே செல்லுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு நாளும் ஒரு போதும் கெட்டு போவதில்லை. கெட்டு போகுதல் என்றால் என்ன அர்த்தம்? சாப்பாடு நாம பொங்குகிறோம், அந்த சாப்பாடு அல்லது குழம்பு கெட்டு போனா என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. எங்க வீட்டில் ஒரு நாள் உப்பு கெட்டு போச்சு. பிரியமானவர்களே, உப்பு கெட்டு போச்சுன்னா குழம்புல போட்டா கசக்கு, சாப்பாட்டில் போட்டா கசக்கு. நாங்களும் நினைச்சோம் பாத்திரம் தான் கசக்கு போல. அப்படி புது பாத்திரத்தில் அன்றைக்கு பார்க்க கரெக்டாக அன்றைக்கு ஒரு புது பாத்திரத்தில் சாப்பாடு குழம்பு வைத்திருந்தோம். அப்போ அந்த பாத்திரத்தின் மூலம்தான் இந்த கசப்பு வருது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம் எங்கள் வீட்டில். ஆனால் மறுநாள் வைக்கிறோம், அதே போல் கசக்கு. கடைசியாக உப்பை மாற்றி போட்ட உடனே உப்பினுடைய தன்மை கெட்டு போனபடினால அந்த உப்பை தூர போட்டுட்டு நாங்கள் வேற உப்பு போட்ட உடனே கசப்பு இல்லை. என் அன்புக்குரியவர்களே, கெட்டுப்போச்சு. ஆனா ஏசப்பா கையில ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை ஏசப்பா கையில இருந்தா ஒரு நாள் கெட்டு போவதில்லை, ஒரு நாள் கெட்டு போவதில்லை. நல்ல வழியில நடக்கும். அந்த பிள்ளை தான் நல்ல வழியில நடக்கும், நல்ல வழியில நடக்கும்.
இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம். எத்தனையோ ரவுடிகள் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவங்க கூட சேராதல அப்படிம்பாங்க. தாய் தோப்பெல்லாம் பார்த்தியல, அவங்க கூட சேராதல, அவங்க கூட போகாத, அவங்க கூட எதுவும் பேசாத அப்படிம்பாங்க. ஆனால் அதே ஏசப்பா, அந்த பிள்ளையே ஏசப்பாவை அறிந்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க கூட சேருங்க, அவங்க கூட போங்க, அவங்க கூட ஊழியத்துக்கு போங்க, அவங்க கூட சர்ச்சுக்கு போங்க, அவங்க கூட தேவ வசனத்தை வாசிக்க போங்க, அவங்க கூட செபிக்க போங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கர்த்தருடைய கையில் வந்த யாரும் கெட்டு போவதே இல்லை பிரியமானவர்களே, கெட்டு போவதே இல்லை. ஏன்னா ஏசப்பா கரத்தில் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் கண் முன்னாடி இருக்கு மகனே என்று கூறுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், என் கையில் இருந்தா கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகளுக்கு அடுத்து என்ன கொடுக்கிறாராம்? ஒரு காலம் கெட்டு போகாத நல்ல தன்மையை அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வசனத்தை நீங்க இன்னும் ஆழமாய் அதனுள்ளே போய் உட்கார்ந்து வாசிக்க அது எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? ஏன் பின்னாடி வரக்கூடிய ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை, கேடான பாதையிலே செல்வதில்லை, கேட்டுக்கு போகிற வாசலை தெரிந்து கொள்வதில்லை, அது நல்ல வழியில நடக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏசப்பா எவ்வளவு அன்பா சொல்றாரு பாருங்க. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. எவ்வளவு அன்பாண்டவர் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நேசமாய் நேசிக்கிறார். அவனை ஒரு நாள் என் கையிலிருந்து பிடுங்க முடியாது என்று சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவர், எவ்வளவு அன்பான ஆண்டவர். உங்களை யாரும் பிடுங்க முடியாது பிரியமானவர்களே. கர்த்தருடைய கரத்தில் நீ இருந்தால் உன்னை யாரும் பிடுங்க முடியாது, பறித்து கொள்ள முடியாது. நீ ஏசப்பா பிள்ளை, உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நீ கெட்டு போவதில்லை. உன்னை அவருடைய கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கையில் நாம இருக்கிறபடியினால யாரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது, பிடுங்க முடியாது, அதையே ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுடைய தேவனுடைய கரத்தில் நாம இருக்கிறபடியினால யாரும் நம்மை பிடுங்க முடியாது, நம்மை அசைக்க முடியாது. பிரியமானவர்களே, அடுத்த வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்க. அடுத்த வசனம் 29வது வசனத்திலே, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகளை தந்தவர் என் பிதா. ஆகவேதான் வேதம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். பிதா யாரை தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்கள் தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, இந்த ஊழிய வாழ்க்கையில, இந்த சத்திய வாழ்க்கையில நிலை நிற்க முடியும். பிதா நடாத நாற்று, பிதா தெரிந்து கொள்ளாத மனிதன் யாரும் இந்த வழியில இந்த சத்திய வேதத்தை யாரும் தொட முடியாது, வாசிக்க முடியாது, நேசிக்க முடியாது. நல்ல படித்த பண்டிதர் கையில் இந்த வேதத்தை கொடுத்தால் அவர்கள் என்ன சொல்வாங்க தெரியுமா? இது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்று சொல்லுவார்கள். நீங்கள் வேத புஸ்தகத்திலே, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே கந்தாகே என்கிற மந்திரி கடந்து வருகிறார், ரதத்திலே வருகிறார்.
அவர் ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பினிடத்திலே கூறுகிறார், பிலிப்புவே நீ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்கிறார். ஏன்னா கந்தாகை மந்திரி வேதத்தை வாசிக்கிறார், வேதம் அவருக்கு புரியவில்லை. இவருக்கு புரிய வைக்கும்படி தேவன் திருவுள சித்தம் வைத்தபடியினால் ஆண்டவர் அவனை பிலிப்புவை நோக்கி சொல்லுகிறார், பிலிப்புவே நீ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள், ரதத்தின் உள்ளே உட்கார்ந்து கொள் என்று அவர் எதை வாசிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது ஏசப்பாவை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பாடுகளை குறித்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பிலிப்பு விளக்கை காட்டின பொழுது கர்த்தராகிய இயேசுவை நம்புகிறார். நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன தடை இருக்கிறது என்று கேட்கின்றார். உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார், இயேசுவை விசுவாசித்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பிதாவின் அருளை பெறாமல் வேத வசனம் யாருக்கும் விளங்காது. பிரியமானவர்களே, ஏசப்பா விளக்கி காட்டாவிட்டால், ஆவியானவர் விளக்கி காட்டாவிட்டால் ஒரு நாளும் வேதம் நமக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டது போலதான் இருக்கும். வேதத்தை தூக்கின உடனே உறக்கம்தான் வரும். பிரியமானவர்களே, அநேக மக்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிப்பாங்க. வேதத்தை தொட்ட உடனே அவங்களுக்கு தூக்கம் வரும், உடனே சுருண்டு படுத்துக்கிடுவாங்க. பிரியமானவர்களே, ஆனா ஏசப்பா ஒரு மனிதனுடைய உள்ளத்துல இருந்தா அவன் தாகமாய் வாசிப்பான், பல மணி நேரங்கள் வாசிப்பான், தியானிப்பான். தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் கொடுத்து கொண்டே இருப்பார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. யாரும் ஏசப்பாவின் கையில இருந்து நம்மை பிடுங்க முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே நீங்க கவலைப்படாதீர்கள். பிரியமானவர்களே, வியாதி வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. பிரியமானவர்களே, தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. பிரியமானவர்களே, ஏன்னா ஏசப்பா கையில நம்ம இருக்கிறோம், பிதாவின் கையில இருக்கிறோம், பிதா நட்ட நாற்றாக இருக்கிறோம். பிதா நம்மை தெரிந்து கொள்ளாம இந்த தேவ பிள்ளைகள் என்கிற பட்டத்தை நாம வாங்க முடியாது. பிரியமானவர்களே, தேவன் எவ்வளவு அன்பாய் நம்ம மேல இருக்கிறார்னு பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை வியாக்கியானம் செய்வதற்கு வேற எந்த புத்தகத்தையும் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய ஆவியானவர் நம்ம கூட இருந்தா போதும். தேவ ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது இந்த வசனத்தினுடைய எல்லா ஆழங்களையும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. இந்த ஆடுகளுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளுக்கு தேவன் கொடுக்கிற பரிசுத்தான் இந்த வாரத்தில் நாம சிந்திக்கின்றோம். நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, அவைகளை என் கையில் இருந்து ஒரு நாளும் ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ஏசப்பா கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது, உங்களை பதற வைக்க முடியாது, உங்களை அழ வைக்க முடியாது. ஏன்னா நீங்க ஏசப்பா கூட இருக்கீங்க, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய கையில நீங்க இருக்கீங்க. பிரியமானவர்களே, ஆகவே நீங்க கவலைப்படாதீங்க. பிரியமானவர்களே, உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைப்பா, கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடா திருப்பா, பாவமணி பழிப்பா, பாக்கியம் கொடுப்பா, பரம பதவியினுள் எந்தனை சேர்ப்பா, என் மீட்ப உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல்
மனமே. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆடாய் நாம் இருக்கும்போது, அவர் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது, இன்றைக்கு கர்த்தராகி இயேசு நமக்கு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். எனக்கு செவி கொடுத்தா, என் பின்னே வந்தால் நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, கெட்டே போகாது. ஏசப்பாவுக்கு பின்னாடி வந்து வேதத்தை வாசித்து அவர் வழியில நடந்தா அந்த ஆடு கெட்டு போவாது. ஒருவனும் என் கையில் இருந்து அதை பறித்து கொள்ளவும் முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவருடைய கையில் இருந்து ஒரு நாளும் யாரும் பறித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய கரத்தில் நாம இருக்கிறபடினால நம்மை ஒருவரும் பறித்து கொள்ள முடியவே முடியாது. பிரியமானவர்களே, இவ்வளவு வர பிரசாதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். இந்த நல்ல ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த நல்ல ஆண்டவரை பின்பற்றுங்க. இந்த நல்ல வேதாகமத்தை முத்தம் செய்து வாசிங்க, முத்தம் செய்து வாசிங்க. அன்புக்குரியவர்களே, அதற்கு எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். பிரியமானவர்களே, ஏன்னா இது ஏசப்பா வாயிலிருந்து வந்த வார்த்தை. இந்த ஏசப்பா வாயிலிருந்து வந்த வார்த்தையை நீங்க வாசித்தால் அது தேனிலும் தெளி தேனாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளி தேனாயிருக்கிறது இந்த வேதம். இந்த வேதத்தை நீங்க நல்லா வாசிங்க. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஆலோசனை எல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுக்கு சொல்லுகிற நல்ல ஆலோசனை ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தில் யாரையும் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் வேதத்தை மட்டும் நல்ல நம்பிக்கையோடு வாசிங்க. இந்த வேதம் காட்டுகிற வழியில் நீங்கள் போங்க. இந்த வேதம் காட்டுகிற பாதையில் நீங்கள் போனீங்கன்னா ஏசப்பாவை கண்டடையலாம். ஏசப்பாவினுடைய ஆடா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உங்கள் வாழ்க்கை கெட்டு போகாது. உங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது. இவ்வளவு கிருபையுள்ள வார்த்தைகளை ஏசப்பா நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த ஏசப்பாவின் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. நம்மை ஒப்பு கொடுப்போமா? இந்த ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தா உங்கள் வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த நல்ல ஆண்டவரை இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நல்ல ஆண்டவருடைய கையின் ஆடுகளாய் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தராகி இயேசு உங்கள் கூட இருப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் கூட ஏசப்பா நீங்கள் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் விளக்கி காட்டும் பொழுது இருதயங்களிலே அக்கினி கொழுந்து விட்டு எரிந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, நீர் விளக்கி காட்டும் பொழுது, வேத வசனங்களை விளக்கி காட்டும் பொழுது நம்பிக்கை பிறக்கும் ஐயா. நீர் விளக்கி காட்டும் பொழுது எங்கள் உள்ளத்திலே சந்தோஷம் பிறக்கும் ஐயா. எங்கள் உள்ளத்திலே ஒரு அசையாத நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் உண்டாகும் ஐயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை, வசனத்தின் தாகம், வேதத்தின் முக்கியத்துவம் இந்த வசனத்தை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களிலும் தங்கி இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. நம்முடைய நல்ல கரத்தில் எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள் கர்த்தாவே, நாங்கள் ஒன்றும் அறியாதவர்கள் கர்த்தாவே. செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. கர்த்தர் எங்களை தாங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.